முக்கியமான விஷயம் பிரைமரி பீம் எக்காரணத்தை கொண்டும் செகண்டரி பீமை விட வீக்கராக இருந்துடக்கூடாது. அது வணக்கம். காங்கேயமில் நம்ம பண்ணிகிட்டு இருக்க 4 BHK ரெசிடென்ஷியல் பில்டிங்கோட கிரவுண்ட் ஃப்ளோரோட ஸ்லாப் கான்க்ரீட்டிங்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ சென்ட்ரிங் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு. பிரைமரி பீம் செகண்டரி பீம் கான்செப்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலம்லேருந்து இந்த பர்டிகுலர் காலமுக்கு ஒரு பீம் ரன் ஆகுது. ஸோ இதில் இங்கே ஒரு பீம் வந்து ரெஸ்ட் ஆகுது. இதை நம்ம செகண்டரி பீம்னு சொல்லுவோம். இந்த மெயின் பீமை வந்து நம்ம பிரைமரி பீம்னு வந்து சொல்லுவோம். இதே நெக்ஸ்ட் ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் காலம்லேருந்து இங்கே ஒரு பீமில் இன்னொரு பீம் வந்து ரெஸ்ட் ஆகுது. ஸோ இது செகண்டரி பீம். இந்த பர்டிகுலர் பீம் வந்து இப்போ பிரைமரி பீமாக இருக்குது. பட் இந்த பீம் எகைன் இன்னொரு பீம் மேலே வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் ஆகுது. ஸோ இந்த கேஸில் இப்போ இது செகண்டரி பீம் ஆயிடுது, இது வந்து நம்மளுக்கு பிரைமரி பீம் ஆயிடுது. ஸோ மெயினாக இந்த பிரைமரி பீம் செகண்டரி பீம் கான்செப்டில் பிரைமரி பீம் எக்காரணத்தை கொண்டு செகண்டரி பீமை விட வீக்காக நாம் டிசைன் பண்ணிடக்கூடாது. இதில் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி செகண்டரி பீம் பிரைமரி பீமில் வந்து ரெஸ்ட் ஆகிற இடத்துல எல்லாமே வந்து நம்ம ஷியர் ராட் வந்து ஆஸ் பர் டிசைன் கொடுத்துருக்கிறது முக்கியம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஷியர் ராட் வந்து 2 நம்பர்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். சேம் வே அந்த செகண்டரி பீம் வந்து இந்த பீமில் ரெஸ்ட் ஆகும் போதுமே வந்து ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஒரு ஷியர் ராட் வந்து 2 நம்பர்ஸில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த பீமோட லோட் இங்கே வந்து ரெஸ்ட் ஆகும்போது இந்த பீம் வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் நம்மளுக்கு சேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் நம்ம கொடுக்குறோம்.